இதான் எனக்கு முதல் சாட்சியாக இருக்கிறது. என்னுடைய சர்ச்சில் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் என்னை சிறப்பாக இந்த இடத்துல அழைத்தது பெரிய கிருபை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவ நாமம் உயரும்படியாக என்னை ஒன்றுக்கும் உதவாத பாத்திரத்தை அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவது இந்த PMF இதுல தேவன் என்னைய இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. தேவாதி தேவனுக்கு எல்லா புகழ்ச்சியும் நாமமும் உண்டாகட்டும். ஆமென். 1975 பிறந்தேன். 29/9/1975 திங்கட்கிழமை மாலை வேளையில பிறந்திருக்கேன். புரட்டாசி மாசம் பிறந்ததாக சொல்லியிருக்காங்க. புரட்டாசி மாசம் பிறந்ததை எல்லாமே மாறி மாறி போகும்னு ஒரு ஐதீகத்துல எனக்கு சொல்லி அப்படி நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி நான் பிறந்த சமயத்தில் எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம்னால என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய அம்மாச்சி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அம்மாச்சி வீட்டுல தான் நான் வளர்ந்தது, அங்க படிக்க வச்சது எல்லாமே. என்ன சொல்லிட்டாங்க, எங்க அம்மாச்சி வீட்டுக்கு போனது என்னுடைய தாய் மாமனுக்கெல்லாம் நல்ல ராசி வந்துருச்சு சொல்லி அவங்க நிலப்புலங்கள் நிறைய வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிலம், வீடு, வாச சும்மா எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. அந்த காலத்துல ஒரு முதலாளிக்கு பண்ணைக்கு போயிடுவாங்க வருஷ கணக்குல. நான் போகும் என்ன ஆயிடுச்சுன்னா நிலங்கள், வீடுகள் எல்லாம் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னை என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வளர்ந்து வந்தப்ப நான் அங்க மைக்கேல் பாளையத்துல ஆர்சி பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல 1ஆவதுல இருந்து 6ஆவது வரைக்கும் அங்க படிச்சேன். அப்ப 1ஆவது 6ஆவது படிக்கும் போது எனக்கு அதிகமா ஆர்சியில அந்த சர்ச்சுக்கு போறதுல, அந்த கொயர் பாடல் பாடுறதுல, ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அப்ப எனக்கு நான் ஃபாதர் ஆகணும் அப்படின்னு சொல்லி என் மனசுல ரொம்ப ஆசை இருந்துச்சு. அப்ப ஃபாதர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ ஃபாதரோட போக வர ஒரு சீசப்ல வேலையில ஆர்சியில இருந்தவங்களுக்கு தெரியும். அந்த சீசப்ல வேலையெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்க 6ஆவது முடிச்சுட்டு திருப்பி 7ஆவதுக்கு கம்பம் ராயப்பட்டி செயின்ட் அலோசியஸ் ஸ்கூல்ல போய் நாங்க இருந்து படிக்கும்படியாக என்னை ஒரு ஃபாதர் மூலம் அங்க அனுப்பிச்சு வச்சாங்க. அங்க நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப 6ஆவது 7ஆவது 8ஆவது 9ஆவது படிக்கும் போது கடைசி தருவாயில முழு பரிச்சை எழுதுற நேரம் எனக்கு அம்மா வந்துருச்சுன்னா என்ன பண்ணிட்டாங்க, அப்ப எல்லாம் நமக்கு தெரியும் இந்த வேப்பமுலை சொல்லுவாங்க, அது செய்வாங்க. அந்த மாதிரி காரியத்துல ஹாஸ்டல் அம்மா ஒரு வச்சிருக்க மாட்டாங்க. உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிச்சுட்டு என்ன பரிச்சை எழுத முடியல, திருப்பி நான் ஃபெயிலா போயிட்டேன். அப்ப மனசுல ரொம்ப வேதனை. மீண்டும் திருப்பி 9ஆவது அங்க படிக்கும் போது எனக்கு மனசுல ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்படி இருந்த காலத்துல ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா நான் வீட்டுல சொல்லி பத்தி என்னால இருக்க முடியல, வந்துருவேன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. கரெக்டா 4 வரைக்கும் அங்க கேகேடின்னு ஒரு பஸ் வரும், கம்பத்து திண்டுக்கலுக்கு ஒரு பஸ் வரும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கேட்டெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. நான் போய் கேட்ட ஏறி குதிச்சு பஸ் ஏறி இங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப எங்க அம்மா எல்லாம் என் அம்மா எனக்கு எப்பவுமே சப்போர்ட். எங்க அப்பா அடிச்சாங்கன்னா பாத்துக்குவாங்க. எங்க அப்பா அடிக்கிறாரு, எப்படி படிக்காம வந்தேன்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாரு. அடிச்சுட்டு நான் இனிமேல் அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன், என்ன அடிக்கிறேன். ஆனா அடி ரொம்ப தோலை உரிச்சு எடுத்துருவாங்க அந்த ஸ்கூல்ல. நான் பயங்கரமா இருக்கேன். ஆனா அப்பேற்பட்ட ஸ்கூல்ல படிச்சது எனக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. அப்ப என்ன பண்ணிட்டேன், இனிமேல் அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்துட்டேன். அப்ப என்ன பண்ணிட்டேன், எங்க அப்பா கொசவட்டி செயின்ட் அந்தோனி ஸ்கூல்னு இருக்கு கொசவட்டியில, அங்க KS ஆரக்கன்னு சொல்லி எங்க மாமா தான் ஃபாதர். அப்ப திடீர்னு பையன் 9th சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது சரி கூட்டிட்டு 9th சேர்த்துட்டாங்க. ஏன்னா சேட்டை கொஞ்சம் ஓவரா பண்ணுவேன், அதிகமா படிக்க மாட்டேன். இந்த மாதிரி டெஸ்க்ல எல்லாத்துலயும் பேட்டரி வச்சு லைட் ஏரிய வைக்கிறது, இந்த வாட்ச் நோட்டுறது, உள்ள டேப் வச்சு பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி வேலையில நிறைய நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஒரு பேட்டரி வச்சு லைட் ஏரிய விட்டு அதை கேட்பாங்க. எந்த அந்த பேட்டரியை பிடிக்கி ஜன்னல் வெளியே போட்டா கீழே அருள் பிரகாசமா ஹெட்மாஸ்டர் ஐயா அவர் மண்டையில போய் பேட்டரி பட்டுச்சு. பட்டு யாரா போடுறதுன்னு உடனே மேல பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அன்னைக்கு என்ன அடி, சரியான அடி. இன்னும் அந்த தழும்பு கூட இருக்கு எனக்குலாம். இப்படி ஒவ்வொரு சேட்டைகளா நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி பண்ணனால எனக்கு புஸ்தகம்லாம் ஸ்கூல்ல பாடம் நடக்கிறப்ப கவனிப்பேன். மற்ற படிக்க மாட்டேன். நான் படிக்க மாட்டேன்னா எப்பயுமே இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிடுவேன். நான் இங்கிலீஷ் வாத்தியாரை கண்டாவே எனக்கு அலர்ச்சி ஆகிப்பேன். ஐயோ இந்த வாத்தியாரே ஸ்கூலுக்கே வரக்கூடாது
வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் பீரியட் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி நேரத்துல அந்த ஹெட் மாஸ்டர் தலையில விழுந்ததே வந்து பனிஷ்மெண்ட் பயங்கரமா கொடுத்து, அப்ப அந்த பையன் லைக் படாது ரொம்ப அடிக்க விட்டு நான் வண்டியை பசேரி வீட்டுக்கு ஓடியாட்டேன். அப்படி இருக்க நான் இனிமேல் செத்தாலும் போக மாட்டேன், நான் மாடு கூட மேய்க்கிறேன், இல்லைன்னா வேற வேலைக்கு மில்லு கூட போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தப்ப அப்ப எங்க அப்பா வந்து எப்படின்னா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. அப்படியே கொசவட்டி ஸ்கூல்ல போய் திருப்பி 9th என்னை சேர்க்கிறாங்க. 9th சேர்த்தா அங்க ஓவர் சேட்டைன்னா பசங்களோட விளையாட மற்ற இந்த மாதிரி பண்ண. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப அங்கேயும் கொயர் இருக்கு, இந்த மாதிரி சர்ச்சில் எல்லா காரியத்தையும் ஈடுபடுவேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க 12th படிக்கிறவங்க அந்த பெரிய பிள்ளைகளே எனக்கு வந்து சுபிட்டு எதனால கிளம்பிட்டா எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. இப்படி ஒரு இதா இருக்கனால அவர் வாத்தியார் என்னை தவறா புரிஞ்சுக்கிட்டு பையன் பழக்க வழக்கம் சரியில்லை, நான் ஸ்கூல்ல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்கூலை விட்டு என்ன பண்ணிட்டாங்க. முடிகிற நேரத்துல நான் 9th பாஸ் போட்டுறேன், வேற எந்த ஸ்கூல்ல போய் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து என்னை நிகாரிக்கப்பட்டு இங்க வந்து எங்க நம்ம சின்ன தேவாங்கர் ஸ்கூல்ல சேர்றேன். 10th சேர்ந்தப்ப அப்ப பாண்டின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க ஹெட் மாஸ்டர். அப்ப இங்க படிக்க பாண்டி, ராஜேந்திரன், இன்னும் நிறைய அந்த வியா வாத்தியார் சொல்லுவாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப இங்க படிச்சப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா, கடைசி நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பரீட்சையெல்லாம் எழுதணும் ஒருபாடு ஃபெயில், இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆகி போயிட்டேன். 34 மார்க், எல்லா பாடத்திலையும் பாஸ், இங்கிலீஷ்ல 34 மார்க். ரொம்ப வேதனை, ஐயோ நான் பாதரா படிக்க நான் நினைச்சனே, எனக்கு இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு திருப்பி நான் நிலக்கோட்டையில போய் என்னுடைய மாமா வீட்டுல இருந்து, திருப்பி எங்க தாய் மாமா வீட்டுல இருந்து நிலக்கோட்டை டுட்டோரியல்ல போய் இங்கிலீஷ் பரீட்சை எழுதுனாலும் திருப்பி அதே 34 மார்க் தான் வருது. அப்ப இன்னுமே ஃபாதருக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், என் மனசுல வச்சுட்டு நான் அப்படியே ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு பல வேலைகளுக்கு 10th மேல நான் படிக்க விரும்பல. அந்த டுட்டோரியல் வாங்க சர்டிபிகேட்டை கிழிச்சு கீழே போட்டு வந்துட்டேன். இனிமேல் படிப்பு வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு பல மில்லுகளுக்கு போனேன். அப்ப வந்து வேடசந்தூர் மில்லு, சில்காரவட்டி மில்லு, இங்க பால்மார் மில்லு, இப்படி மில்லுகளுக்கு வேலைக்கு போறது நம்ம எங்கேயுமே வேலைக்கு எடுக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து நான் வீட்டுல ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன். நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு கவலைப்பட, எங்க அம்மா போவேல, இந்த 100 ரூபாய் கையில வச்சுக்க, உனக்கு வேணுங்கிற நேரம் போய் வாங்கி சாப்பிட்டு யார்கிட்ட காசு கேட்காத அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கொடுத்துருப்போம். எங்க அப்பா வந்தது, ஏன்னா வேலைக்கு போலையா அது செய்யலாம் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தப்ப ரொம்ப மனவேதனைப்பட்டு இருந்தேன். நான் வந்து எப்படினாலும் அது வந்து ஆர்சியில அங்க படிச்சப்ப 10th முடிச்சதையே என்ன பண்ணிட்டாங்க, ரிசல்ட் வராதுக்கு முன்னாடியே ஃபாதருக்கு எடுப்பாங்க. அப்ப பேர் கொடுத்து அங்க போய் ஒரு மாசம் 2 மாசம் இருந்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சரி வந்துருச்சுன்னா ஃபாதருக்கு படிக்க போயிடலாம் அப்படின்னு. பெயிலாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பிரதரா வேணா வந்தீங்களான்னு கேட்டாங்க. இதுல திரிய சபையில வந்து அந்த ராயப்பட்டி சபை பிரதரா வேணா வாங்க அப்படின்னா, பிரதரே வேணா வந்தா ஃபாதருக்கு வருவேன், இல்லாட்டி வரலேன்ட்டு வந்து மில்லு வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வேலை கிடைச்சி இருக்கிறாங்க பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு, வாழ்க்கையில பூராவே டோட்டலா மாறி போச்சு. அந்த நேரத்துலதான் நம்ம காமலாபுரத்துல SS பழக்கடைன்னு ஒண்ணு இருக்கு. அதுகிட்ட வந்து எங்க அப்பா இருந்தப்ப, எங்க அப்பா ஊர்ல சேருவ வேலை பார்த்தாரு. சேருவேனா மணியார் சேருவ நாட்டாமன்னு சொல்லுவாங்க. அப்ப காமலாபுரத்துல திரவியம் பெண்கள் மேல்நிலை பள்ளி, அந்த சர்ச்சு எல்லாமே அந்த ஃபாதர் எங்க அப்பா தான் அந்த கட்டுறதுக்கான அந்த வேலையில ஏற்பாடு பண்ணி செஞ்சாங்க. அந்த நேரத்துல ஊர்ல ஒரு என்னன்னா ஒரு அந்தஸ்துல சேருவமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நேரத்துல அந்த ஓனர் SS வந்து அண்ணே உங்க பையனை வேணா பழக்கடை கணக்கு பிள்ளையான்னு சொல்லி கேட்டாங்க. சரி அப்படின்னு ஒத்துக்கொண்டு அந்த கடைக்கு நான் மில்லு வேலை கொஞ்சம் சரியில்லாதனால கடைக்கு போறேன். அந்த கடையில குறைஞ்சது நான் 29 வருஷம் வேலை பார்த்தேன். 29 வருஷம் ஒரே கடையில வேலை பார்த்தேன். என்னன்னா கம்பத்துல திராட்சை வெட்டுவோம், மற்ற லோக்கல் இந்த ஏரியாவில் 8பட்டி கிராமத்துல எல்லா ஊர்லயும் திராட்சை வெட்டி கொண்டு போய் லைனுக்கு சிதம்பரம், சீர்காழி, மற்ற சென்னைக்கு, கேரளா எல்லா லைனுக்கு திராட்சை ஏற்றுவோம். அப்ப இங்க வந்து ரோட்டு வியாபாரம், ரோட்டு ஃபுல்லா இறக்குவோம். ரோட்ல அப்ப நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு, இறக்குவோம். அது மாதிரி லோக்கலு, நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு, பெரியகுளம், மற்ற தேவதானப்பட்டி, சின்னமனூர், கம்பம், காணாவிளக்கு எல்லா லைன்லயும் வந்து என்னுடைய பொறுப்பு தான். அப்போ வந்து முழுமையா என்னை நம்பி அந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரு. ஒரு நாளைக்கு 10 டன் திராட்சை காலி பண்ணுவோம் எல்லா இடத்துலயும். அப்ப அந்த இடத்துல அவர் வந்து என்ன செய்வாருன்னா,
இன்னைக்கு கிலோ 25 ரூபா மேனிக்கே ஒரு ட்ரை 10 கிலோ 250 ரூபா கொடுக்குற அப்படிங்குவாரு. 25 ரூபா 5 ரூபா சேர்த்து வச்சு 30 ரூபாய்க்கு விற்பேன், 300 ரூபான்னு விற்பேன். அதுல நல்ல லாபம் கிடைச்சு. லாபம் கிடைச்சதுல வந்து காமலாபுரத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினேன், மற்ற எல்லா காரியம் பண்ணேன். எனக்கு திருமண காரியம் ஏற்பாடு பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. திருமண காரியம் பண்ணாங்க. அப்ப அந்த நேரத்தில் திருமணம் முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஓனருக்கு கொஞ்சம் மனச்சடவு வந்துருச்சு. அப்ப நான் வேலைக்கு வெளியிட்டு நான் தனியா வியாபாரம் ஆரம்பிக்கிறேன். தனியா வியாபாரம் வச்சு பயங்கரமா வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டாரு, வேணும்னே நான் போற லைனுக்குன்னா நான் 50 ரூபாய்க்கு வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்தேன். இப்படி போட்டதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகி போச்சு. சரி என்னடா பண்ணிட்டு அப்பயே நான் விடாம பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அமல்நகர் பிரிவுல என் வண்டியோட மறைச்சிக்கிட்டாரு. தம்பி உனக்கு மரியாதை இல்லை, இனிமேல் என் வியாபாரத்தை கெடுக்க கூடாது, நீ வியாபாரம் பண்ண மரியாதை வந்து கடைக்கு வந்து சேர்ந்துரு, நீ எவ்வளவு சம்பளம் கேட்குறே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வண்டியெல்லாம் மறைச்சிக்கிட்டாரு. சரி நம்ம என்ன சரி பொறுங்கன்னா இந்த இதெல்லாம் கணக்கெல்லாம் அண்டர் பண்ணிட்டு வரேன்ட்டு அப்போ 10,000 ரூபாய் சம்பளம். நான் முன்னுக்க கடையை விட்டு வெளியே இருந்தப்ப 7,500 ரூபா, 10,000 ரூபாய் போட்டு கொடுத்துறேன், எல்லா பொருட்களையும் பார்த்துக்க அப்படின்னு இந்த ரோட்டு வியாபாரம் நடக்குது பயங்கரமா. ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரும். அந்த மாதிரி வியாபாரம் பண்ணி நல்லபடியா அவருக்கு கொடுத்தேன். அது தொடர்ந்து என்னை வச்சுக்கிட்டாரு, நல்லபடியா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா அந்த நேரத்துல வந்து தும்மலப்பட்டியில ஒரு தோட்டம் ஒண்ணு வாங்கணும், ஒரு 24 ஏக்கர் ஒரு தோட்டம் வாங்கணும். அப்ப வந்து என்னோட சொந்த ஆட்டோ இருக்குது, எல்லாம் வச்சு அங்க ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நான் வந்து நிலக்கோட்டையில ஸ்டாண்ட்ல ஆட்டோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பேன். மற்ற எனக்கு சாயந்தரம் தான் வேலை. 5 மணிக்கு வந்தேன்னா நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் வேலை இருக்கு. பகல் நேரத்துல சொந்த ஆட்டோ ஓட்டுற வேலையா இருந்துச்சு. அப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன், அப்ப ஸ்டாண்ட்ல என்னை வந்து அசிஸ்டன்ட் சங்க தலைவரா போட்டிருந்தாங்க. அப்ப இருந்தப்ப நம்ம சிவஞானபுரம் நிலக்கோட்டையில ஜாய்ஸ் முதியோர்ல இருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம். அங்க மாசுலாமணின்னு ஒரு பாஸ்டர் ஐயா இருக்காங்க, அவருதான் எனக்கு தலைமை பாஸ்டர். அங்க உதவியாளரா சதீஷ்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க, அவங்க சின்ன வயசுல. அப்போ வந்து 2 சிமெண்ட் மூடை ஏற்றிட்டு போகணும்னு சொல்லி வண்டியை கூப்பிட வந்தாங்க. அப்ப வந்து நான் சேர்த்து என்னுடைய வண்டி லாஸ்ட்ல அந்த ஓரமா நிக்க 20 வண்டிக்கு அப்புறம் நிக்க. அப்போ வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, என்னன்னா நான் இன்னைக்கு எப்பயுமே வண்டி முதல் வாடகை ஓடுனா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பேசாம இருக்கு. அன்னைக்கு மதியத்து வரைக்கும் எந்த வாடகை ஓடல. திடீர்னு வந்ததே சரி அங்க ஒருத்தர் இருக்கிற அவர் கூப்பிட்டவான்னு என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு யாரு கேட்டப்ப 2 சிமெண்ட் முடையத்தி சிவஞானபுரம் சர்ச்சுக்கு கொண்டு போகணும், எவ்வளவு வாடகைன்னு கேட்டாங்க. ஐயா 175 ரூபா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல 150 ரூபா கொடுத்துட்டு வரியான்னு கேட்டாங்க. பசி வேற, ஒரு வாடகை கூட இல்ல. சரிட்டு எடுத்துட்டு தேசிய நிலக்கோட்டைக்கு தேசியன் கடை இருக்கு, அந்த கடையில 2 சிமெண்ட் முடைய ஏற்றிக்கிட்டு நான் அங்க போகிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன் இடையில. அப்ப சதீஷ் பாஸ்டர் என்கிட்ட பேசுறாரு, நீங்க எந்த ஊருங்க, என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஐயா நான் இந்த மாதிரி இங்க காமலாபுரம் பழக்கடையில் வேலை வந்துட்டு இடையில ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போவீங்கன்னா கேட்டார். அப்ப சர்ச்சுனா எனக்கு கொஞ்சம் கோவம் வரும், கோயில் சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கேன். சர்ச்சு இந்த அல்லேலூயா சொல்றதுலாம் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்துல ஐயா இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, நம்ம ஊர்ல வந்து அருளப்பர் கோயிலுக்கு, சக்கானூர் அருளப்பர் கோயிலுக்கு, வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு போவேன், அப்புறம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவேன், அந்தோனியார் புளியாம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு போயிருப்பேன், சில இது கொடைக்கானல் சிலைத்து மாதா கோயிலுக்கு போவேன். வருஷத்துல இத்தனை கோயிலுக்கு குறைஞ்ச ஒரு 10 கோயிலுக்கு போயிருவீங்க அப்படின்னாரு. ரைட்டு, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னாரு. அதுல வந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டாரு. எனக்கு மாதா தாங்க எனக்கு தெய்வம் அப்படின்னு சொன்னேன். மாதா தான் தெய்வம், மாதாக்கு அப்புறம் தான் இயேசு எல்லாம் அப்படின்னு. சரி நான் ஒரு கேள்வி கேட்கவான்னு கேட்டார். கேளுங்க அப்படின்னேன். முதல்ல இயேசு எங்க அற்புதம் செய்தாருன்னு சொல்லி கேட்டார். கானா ஒரு கல்யாணத்துல திருமணத்துல அற்புதம் செய்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து இயேசு செய்தாரா அல்ல மாதா செய்தாரான்னு கேட்டார். இல்ல மாதா இயேசுக்கு முறையிடுறாங்க, அப்புறம் வந்து இயேசப்பா வந்து கச்சாடி தண்ணீர் நிரப்பணும்னு அற்புதம் பண்ணாரு. அப்ப யாரு உண்மையான தெய்வம், யாரு அற்புதம் பண்ணதுன்னு கேட்டாரு. அப்ப கேட்டப்ப வந்து இயேசுதான் சொன்னேன். அப்ப சொல்லிக்கிட்டே இருக்க எனக்கே ஒரு மாற்றம் வருது. அப்ப அவர் சொன்னாரு, இயேசுவை வந்து பூமிக்கு கொண்டு வந்தவங்க மரியாள், ஆனா வந்து அவங்க வந்து அற்புதம் செய்யல. ஏசப்பா தான் கடவுள்கிட்ட கேட்டு அற்புதம், அவருதான் உண்மையான தெய்வம். இத்தனை கோயிலுக்கு போறீங்க, இத்தனை மாதா கோயில், அருளப்பர் கோயில், அந்தோனியார் கோயில், ராயப்பர் கோயில், எல்லா கோயிலுக்கும் போறீங்க, அதெல்லாம் தெய்வம் கிடையாது, இயேசு ஒருத்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அது சொன்னப்ப என் மனசுல ஏத்துக்கிட்டு எனக்கே அந்த கேட்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்ப சரி கொஞ்சம் நிறுத்துங்க, ஒரு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு.
அப்போ அவர் வந்து என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்படியாக அந்த நேரத்துல ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள கம்ப்ளீட்டா மாற்றம்னா என்னை அறியாமே எனக்கு என்னன்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு உணர்வு, எனக்கு வந்து ஒரு நடுக்கம், ஒரு ஒரு உந்துதல் மாதிரி இருந்துச்சு. அப்ப பண்ணிட்டு சரி போலாம், நீங்க இனிமேல் வந்து இயேசுப்பா உண்மையான தெய்வம். அடுத்த இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாரு. என்ன கேட்டாருன்னா, இயேசு இறந்து உயிர்த்தெழுந்து தெரியுமான்னு கேட்டாரு. மாதா உயிர்த்தாங்களான்னு கேட்டாரு. இல்ல, இயேசப்பா தான் உயிர்த்திருக்காரு அப்படின்னு நான் சொன்னப்ப என்ன சொன்னாரு, அதோடைய நிகழ்ச்சியெல்லாம் எப்படி நீங்க எங்க பார்த்தீங்கன்னு கேட்டாரு. ஐயா, மெக்கால்பாளையத்துல பாஸ்கா நடக்க வருஷம் பார்ப்போம், திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில பாஸ்கா நடக்க, பஞ்சப்பட்டியில் நடக்க, நாங்க இந்த பாஸ்காலாம் போய் இயேசு சிலுவையில் அடிப்பாங்க, மறுத்துருவாரு, திருப்பி அடுத்த நாள் உயிர்த்துருவாரு, இதாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு. அப்ப உண்மையான தெய்வமா இயேசு இருக்க போயிட்டு மீண்டும் உயிர்த்து வந்திருக்கிறார். அவர் தான் பரலோக ராஜா, அவர் தான் கடவுளின் மகன் அப்படின்னா அதிகமா என்னைய அதை சொல்ல எனக்கு கம்ப்ளீட்டா மாற்றம் வந்துருச்சு. அப்ப சரிட்டு போய் சிவஞான வரம் போயிட்டு ஆட்டோவை நிறுத்திட்டு சுண்டு முடையில இறக்கிட்டு ஐயா கையை காலம் கழுவிட்டு வாங்கன்னு சொல்லி அப்ப தலைமை பாஸ்டர் 2 பேரும் சொல்லிட்டு எனக்கு பசி பயங்கரமான பசி. ஏன்னா உடனே சரிங்கயா அப்படி கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. சரி நான் சாப்பிடலான்ட்டு போனப்ப நல்லா மீன் குழம்பு சாப்பாடு, சிக்கனு எல்லாம் வந்து பயங்கரமா மொத்தமா எப்படி நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிடுறோமோ அது மாதிரி எந்த பாகுபாடு இல்லாம உட்கார வச்சு சாப்பிட விட்டு திருப்பி எனக்கு ஒரு சர்ச்சைனா எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம சர்ச்சில் வந்து ஒரு பாடுபட்ட சிலுவை இருக்கு, இங்க மாதா இருப்பாங்க, அருளப்பர் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அப்பதான் எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஏசாயா 41:13 நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை நான் இருக்கா பிடிச்சுக்கிட்டேன். சாப்பிட்ட முடிஞ்சு இருப்பேன் நானே, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணிடுங்க, சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்றோம். அப்போ பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மா, அந்த பிரதர் 3 பேரும் சேர்ந்து எனக்கு ஜெபம் பண்றாங்க. அப்போ 3 பேரு தலைக்குனே கை நீட்டி ஜெபம் பண்றப்ப சட்டின்னு ஒரு மின்னல் மாதிரி அடிச்சோடனே கீழே விழுந்துட்டு எனக்கே என்ன செய்யணும்னு தெரியல. அப்புறம் ஒரு தண்ணி எல்லாம் வந்து கொடுத்தாங்க, தெளிச்சாங்க. எந்திரிச்சோடனே நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேல் உங்க சர்ச்சுக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒப்பு கொடுத்துட்டேன். அப்ப எங்க வீட்டுல வச்சு சொல்றேன், அதெல்லாம் போகக்கூடாது, அல்லேலூயா கூட்டம் அதெல்லாம் போகக்கூடாது, அப்படிலாம் அவங்க பிரிச்சிருவாங்க, குடும்பத்தை பிரிச்சிருவாங்க அப்படின்னு எங்க அம்மா அழுகுறாங்க, விட மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அங்கதான் போவேன்ட்டு அங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். போய் ஒரு 6 மாத காலங்கள் போனேன். அப்ப எங்க தோட்டத்துல, கும்பலப்பட்டி தோட்டத்துல அவரைக்காய், பாவக்காய், புடலங்காய், இளநீ எல்லாமே வரும். அங்க ஒரு 10-20 முதியோர்கள் இருக்காங்க. வாரம் நான் ஆட்டோல ஏற்றி கொண்டு போய் நான் ஃப்ரீயாவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்படி இந்த நேரத்தில் 6 மாசம் கழிச்சு எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்பங்க எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியா அப்பா வீட்டுல எல்லாத்தையும் நான் கூப்பிடுறேன். யாருமே வந்து எங்க அம்மா ஒரு ஆள் தான் வந்தாங்க, வந்து ஞானஸ்தானம் கொடுத்து அதுல இருந்து ஞானஸ்தானத்தை கொடுக்க என்னை வந்து அப்புறம் பல ஊழியங்களுக்கு போவே என்னை கூப்பிட்டுருவாங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது வா அங்க ஜபத்துக்கு போலாம், அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பாட்டு பாட, அவங்களோட அந்த தேவனுடைய வசனம் வாசிக்க. நான் அப்ப வந்து ஆர்சி பைபிள் படிச்சிருக்கேன். இது படக்குன்னு எனக்கு படிக்க தெரியாது. அந்த நேரத்துல அங்க போனதே அவங்களோட சேர்ந்து போக வர இப்படியா அந்த ஊழிய பாதையில கொஞ்சம் கொஞ்சமா என்னை கட்டி கொண்டு போனாங்க. 2005 இருந்து 2017 வரைக்கும் அங்க சர்ச்சுக்கு போறேன். அந்த மாதிரி காமலாபுரத்துல இது மாதிரி வேன் எடுத்து 10-20 பேரை ஏற்றிட்டு போவேன். என்னுடைய செலவு பண்ணி அந்த சர்ச்சுக்கு ஏற்றிட்டு போவேன். அப்படி நேரத்துல 2017 எனக்கு அந்த பாஸ்டருக்கு ஒரு கொஞ்சம் சின்ன மனசடை வந்துருச்சு. மனசடை வந்ததுனால நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து என்னை தொலைவு வந்தாலும் நான் சிக்கவே இல்லை. அப்புறம் என்ன, இப்படி இருக்கக்கூடாது, நம்ம காமலாபுரம் பிரிவுல அந்த பெட்ரோல் பல்லுக்கு ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி அந்த வீட்டுல என்ன பண்ணேன், ஜெபம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமாள்பட்டியில சாமுவேல் ஒரு பிரதர் இருக்கார் பாஸ்டர், அவர் மூலம் ஒரு 10-30 பேர் கொண்டாந்து நாங்க ஜெபம் நடத்துறோம். அப்ப ஜெபம் நடத்தினப்ப 2017 நடத்துறோம். 2 வருஷம் 2019 லாக்டவுன் ஆயிடுச்சு. அப்போ வந்து எந்த ஜெபமே பண்ண முடியல. ஆன்லைன்ல பண்ணி பார்த்தா ஒரு நேரம் பண்ணுவோம், ஒரு நேரம் பண்ண முடியாத சூழ்நிலை. 2000 அப்படி இருக்கோட்டியே திருப்பி நான் சரி இன்னும் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்மாற்றமா போயாச்சு. பின்மாற்றத்துல போனது என்ன பண்ணே, சரி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒரு 10-20 லட்சம் ரூபாய் கொண்டு போய் பன்றி மலையில ஒரு காடு பிடிச்சி தோட்டம் பிடிச்சி செய்யலாம் சொல்லி அங்க போய் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம். இப்ப ஞாயிற்று கூட சர்ச்சுக்கு போறது இல்லை. சர்ச் அங்க ஒரு கில்கால் சர்ச் இருக்கு கேசிப்பட்டியில, அந்த பாஸ்டர் கூட சர்ச்சுக்கு வாங்கலாம் கூப்பிட்டாரு.
அப்பங்க என்னத்த போய் சர்ச்சுக்கு அப்படியே பின்வாங்கி ஆண்டவர் அபிஷேகம் என்ன கொடுத்திருக்காரு, அந்த இதெல்லாம் மறந்துட்டு நம்ம சம்பாதிக்கலாம் போனப்ப முதல் வருஷம் நல்ல 20 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு 25 லட்சம் ரூபாய் எடுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு என்னன்னா ஆசை வந்துருச்சு. அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம செய்யலான்னு திருப்பி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இடத்த பிடிச்சு என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மோட்டார் கெட்டு போச்சு. அந்த ஆயில் இருந்தேன் 10 நாள் பிஞ்சு காயோட இருக்குது, 10 நாள் ஒன்றும் செய்ய முடியாம போச்சு. அந்த பூ பிஞ்சு பூரா கொட்டி போச்சு. திருப்பி அதை ஒன்றும் செய்ய முடியாது, பெருத்த நஷ்டமாயிடுச்சு. திருப்பி உடனே எல்லாம் திண்டுக்கு வண்டியில வாங்கி கொண்டு ஏற்றி எல்லாம் போட்டு திருப்பி காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. காய் கிடக்குற சமயத்துல யானை இறங்கி 2 ஏக்கர் பந்தலை கீழே இழுத்து போட்டு பயங்கரமான நஷ்டம். அப்புறம் ஒண்ணுமே செய்யல. அப்பயே ஆளுகளை கொண்டு போய் 10 ரூபாய் கொண்டு தூக்கி நிமித்தி அந்த காயெல்லாம் நஷ்டம் ஒண்ணுமே செய்ய முடியல. வாங்க கொடுக்க முடியல, மருந்து கடையில காசு கொடுக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. யார்கிட்ட போய் ஏன்னா அங்க ஊர்ல நம்ம பெரிய பிரபு மாதிரி ஆண்டவர் வச்சிருந்தாரு, நல்ல ஒரு வசதி வாய்ப்பை வச்சிருந்தாரு. கடைசி டோட்டல் லாஸா போச்சு. அப்ப என்ன ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் பக்கத்துல எண்டலப்பாறை ஊர்ல போய் அங்க இருக்கிறேன். அப்ப என்னுடைய வேன் மில்லுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க போய் இருந்தப்போ மில்லுலயே வண்டி வாடகை கட்டையை ஏற்றி கொடுக்கல, வெறும் 800 ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஓட்டக்கூடாது, வண்டி வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற நானு, என்னுடைய மனைவி, பிள்ளைகள்லாம் இருக்கிறோம். அப்ப என்னாச்சுன்னா சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு, கேஸ் இல்லாம போயிடுச்சு. சாப்பாடு வந்த மணிக்கு காசு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இனிமேல் நம்ம இருக்கவே கூடாது, நம்ம பூரா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அந்த ஒரு எண்ணத்துல இருக்கிறேன். அங்க தெய்வம் சொல்லி ஒருத்தர் மிக்சி வேலை பார்க்குறவர் வச்சிருந்தேன். மிக்சி திடீர்னு நின்று போச்சு. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர்கிட்ட மேலையும் கிளையும் பார்த்தாரு. பார்த்து பிரதர் நீங்க எந்த பிரதர் இல்லை, நீங்க எந்திருங்கயான்னு கேட்டார். நான் காமலாம் இல்லையே, நீங்க சர்ச்சுக்கு போற மாதிரி இருக்கு, உங்க மேல ஏதோ ஒரு ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்குது, நீங்க மனவர்த்தப்படாதீங்க. நான் சொன்னேன் கேட்பீங்க, என்னங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் கோச்சுக்காதீங்க, பக்கத்துல எந்த சர்ச்சுக்குனாலும் நீங்க போங்க, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சொன்னப்ப நான் என்ன சொல்றேன், வீட்டுல சொல்றேன், நான் எல்லாம் சர்ச்சுக்கு வர வெளியே எனக்கு வெக்கமா இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வரல. அப்ப என்னாச்சு, எனக்கு திண்டுக்கல்ல டானியல் இந்த ரவுண்ட் ரோட்ல ஐக்கிய சபைன்னு ஒண்ணு இருக்கு, பாக்கிய சபைன்னு ஒண்ணு இருக்கு. அங்க அந்த அங்க இருக்க எபினேஷன் ஒரு ஐயா இருக்கிறார். அவரு எனக்கு இந்த கீபோர்ட்லாம் கொஞ்சம் ஓரளவு கற்றுக் கொடுத்தாரு. அவர் சபைக்கு வர சொன்னார். சரிங்கயா வரேன்ட்டு, ஒண்ணு பிடிச்சா அங்க வாங்க, பக்கத்துல திருமலை பிரிவுக்கு எண்டலப்பாறைக்கு போக சொன்னாங்க. சரி நமக்கு தெரியாததுக்கு அங்க போனேன். அங்க போயிட்டோன்னே என்ன பண்ணேன், அவரு நான் லாஸ்ட் சீட்ல உட்காந்துருக்கேன் பின்னாடி. ஐயா வாங்க ஒரு சீட்டுக்கு வாங்க, என்னோட வாங்க அப்படின்னு சொல்லி முதல் நாளே என்னை கூப்பிட்டாரு. நான் போறப்போ கரெக்டா 2022 டிசம்பர் மாசத்துல நான் போறேன். அப்ப கூப்பிட்டு அப்ப ஒர்ஷிப் பண்ண இந்த மாதிரி பண்ணியிருந்தப்ப, ஐயா என்னங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கப்போ, இந்த மாதிரி மெயின்ல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அது சரியில்லாம் வண்டி வச்சுருக்கு. அப்புறம் உடனே ஸ்கூல்ல ஓடுறதுக்கு கடவுள் ஆயத்தம் பண்ணாரு. ஓட்டுனா 2000 ரூபாய் லீவ் தான் இல்லை, அந்த மாதிரி அதே அந்த நாளையில கிடைச்சிட்டு அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொன்னாரு, உங்க வாகனம் தான் ஞாயிற்றுக்கிழமை என் சர்ச்சுக்கு ஓட்டி கொடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் நாள் 4 பேர் வருவாங்க, அவங்களை ஏற்றிட்டு முடிஞ்சு கொண்டு போய் அங்க இறக்கி விட்டுருங்க, ஆனா 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கெல்ப்பா மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 1000, அது இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் காசு பண்ண வர ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் 2017 என்னுடைய சபையில வெளியேறி வந்துட்டேன். அப்பங்க ஆண்டவர் இனிமேல் எனக்கு ஒரு சாட்சியா, இனிமேல் முக்கியமா நான் கவனிக்க வேண்டியது. அப்ப பாஸ்டர் எனக்கு போன் போடுறாரு, மாசிலாமணி ஐயா, என்ன போன் நம்பர் யார்கிட்டயும் வாங்கி போடுறாரு. ஐயா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ஐயா நான் திண்டுக்கல்ல ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன். என்னங்க அப்படி சொல்றீங்க, இவ்வளவு பெரிய வீடை கட்டி வச்சு இவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தேன், இப்படிதான் சபைக்கு வந்தீங்க, 2005 2017 வரைக்கும் வந்தீங்க, இப்படி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, நான் இந்த மாதிரி இண்டலப்பாறை பிரிவுல ரோட்டு மேல ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன், 1500 ரூபாய் வாடகையா அப்படின்னு. இல்ல ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டினாரு, உன்னை கண்டிப்பா சொல்ல சொன்னாரு, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஐயா சொல்லுங்கயா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இல்லைங்கய்யா அப்படின்னு மனுப்ப இல்ல கண்டிப்பா வரணும்னு சொல்லி இடத்துல கேட்டாரு. நான் ஸ்கூலுக்கு வண்டி ஓட்டிட்டு எனக்கு 5:30க்கு முடிஞ்சிடும், 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. அப்ப வீட்டுல உட்காந்து ஒரு தரிசனம் காட்டினான். என்னன்னா, நீ ஒரு பெரிய முட்டு கணக்குல உள்ள விழுந்துட்ட, பெரிய தண்ணி இல்லாத கிணத்துல உள்ள விழுந்துட்ட, அந்த வழியா
பெரிய அங்கி, வெள்ளை அங்கி தரிச்சவர் வர்றாரு. அந்த இடத்துல வந்து அந்த முட்டுக்கணத்துல உன்னை தூக்கி என் கையில கொடுக்கிறார். என் கையில கொடுத்து, இந்த பையனுக்கு என்னுடைய ஊழிய பாதையில நம்ம சர்ச்சிலயோ மற்ற இடத்துலயோ ஒரு காரியத்தை கொடு அப்படின்னு சொல்லி என் கையில ஒப்படைக்கிறாருங்க அப்படின்னு சொன்னப்பதான் என்னுடைய விவரம் பூரா சொல்றேன். ஐயா, இந்த மாதிரி போய் இப்படி நஷ்டமாயி போச்சு, எங்கே போக கூடாது, நான் தற்கொலை முயற்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு இருட்டறையில இருந்ததுலப்ப அப்ப வந்து சொல்லிட்டு அவர் சொன்னாரு, உனக்கு ஊழியத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார், உனக்கு சித்தமா இருந்தா வரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் என்னால உடனே எப்படின்னு எனக்கு என்னால சொல்ல முடியல. நான் அப்ப வந்து அங்க ஆனந்த பாக்கிய சபையில வந்து அப்ப டானியல் ஐயா இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து எபினேசர் இருக்கானா சொன்னேன். இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஊழிய பாதை வந்து ரொம்ப லேசான பாதை கிடையாது, ரொம்ப வைராக்கியமா இருக்கணும், அது மாதிரி ரொம்ப வேதனை கஷ்டங்கள் அவரும் யோசனை பண்ணி செய்யுங்கயா, நீங்க படக்குன்னு எதுக்கு உறுதி கொடுத்துறாங்க அப்படின்னு அங்க பயமுறுத்துறாங்க. வீட்டுல என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வேணாமியா, நமக்கு வேணாமியா, எதுக்கிட்ட உன்னை சர்ச்சைக்கே போக கூடாதுன்னு சொன்னேன், போய் எதனால மாட்டிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து அப்ப ரொம்ப சுகர் வந்து 400-450 மேல இருக்கு சுகர் பிரஷர். அப்ப நான் ஸ்கூலுக்கு வண்டி ஓட்டிட்டு 9:30 நிறுத்தி வீட்டுக்கு 10 மணிக்கு சாப்பிட வருவேன். அப்போ வந்து 5 மாத்திரை டெய்லி போடுவேன். 5 மாத்திரை போட்டு படுத்து 2:30 தான் ஸ்கூலுக்கு வண்டி எடுக்க போனேன். அப்ப அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தப்ப இந்த மாத்திரை போட்டு கரெக்டா முதல் நாள் என்னன்னா புதன்கிழமை காலையில 10 மணிக்கு மாத்திரை போட்டு நான் தூங்குறேன். கரெக்டா வந்து 1:10 மதியானம் 1:10 இந்த இடது கை என்னாச்சு, சட்டியின் மின்னல் அடிச்சது, அந்த கை செயல் இல்லாம போயிடுச்சு. எந்ததுமே இல்லை. இந்த கையை அப்படி நூல் மாதிரி இருக்கு, எந்ததுமே இல்லை. நான் படக்குன்னு எந்திரிச்சு, என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டப்ப திருப்பி என்ன, ஆண்டவரே இந்த கை சுகமாயிடுச்சுன்னா நீங்க என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன், இல்லைன்னா போக மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு பேசாம இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த நாமத்துல செவிக்கிற இந்த கை நல்லா இருந்து கை எப்படி தடவை கை நல்லா ஆயிடுச்சு. இதான் முதல் அழைப்பு, எனக்கு முதல் இழப்பு. அதே மாதிரி அழைச்சிருப்பாரு. சரி, இதை யார்கிட்ட சொல்றது, எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது அப்படின்னு என் மனசுக்குள்ள இன்னொரு குழப்பம். ஆண்டவரே நான் போக மாட்டேன், இன்னொருக்க எனக்கு எதுனா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அதே மாதிரி முதல் நாள் புதன்கிழமை, 2வது நாள் வியாழக்கிழமை இதே மாதிரி மாத்திரை போட்டு நான் சாப்பிட்டு படுக்கிறேன். அதே முதல் நாள் 1:10, 2வது நாள் 1:15 வலது கை அதே அடிச்சு எந்திரி கட்டுறது கீழே விழுந்த மாதிரி இருக்கு, பயங்கரமா இருந்துச்சு. அப்ப எந்திரிச்சுட்டே, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்க, உங்களை பரிசு பார்த்து என்ன மன்னிச்சுங்க, நான் போறேன், நீ எங்க என்னை ஊழியத்துக்கு அனுப்பினாலும், யார் பிள்ளை வந்தாலும் மனைவி வந்தாலும் யார் வந்தாலும் வராட்டி நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் எல்லா பக்கம் வீட்டுல போகாதே, நான் போவேன், வந்தாலும் வராட்டி போ அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமை சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு. அதுமாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் போயிட்டு பாஸ்டர்லாம் போய் கேட்கிறேன், அவங்க டானியல் ஐயாட்ட, அங்க எபினேசர்ட்ட எல்லாத்தையும் கேட்கிறேன். அவங்க எல்லாம் சர்ச்சில் எல்லாரும் கூடி எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க. அனுப்பி நல்ல ஒரு ஊழியத்தை பாரு, கர்த்தர் உன்னோட பாருங்க அனுப்புறாங்க. வீட்டுல என்ன யோபு மனைவி மாதிரி, வேணாமியா இது நமக்கு எதுக்கியா அப்படின்னு பின்வாங்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பயங்கரமான பாதை அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் நீங்க கூப்பிட்டீங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மறுக்கிறது இல்லை. வெள்ளிக்கிழமை எல்லா ஆளுகளை பிடிச்சிட்டு வந்து ஒரு லாரியை பிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் ஏற்றி வெள்ளிக்கிழமை நைட்டே போய் எல்லாத்தையும் இறக்கிட்டு சனிக்கிழமை சர்ச்சில் பாஸ்டர் போற, பாஸ்டர் நான் வந்துட்டேன் கண்ணாவட்டி சர்ச்சுக்கு அப்படிங்கிறேன், நீங்க ஒரு 2 மணியை போல அங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரியா வர்றீங்க அப்படின்னு. அப்ப 2 மணிக்கு போறேன். அப்ப ஒரு டைரி எடுத்துட்டு வாங்க, நான் டைரி தான் வச்சிருக்கிறேன். அப்ப போறேன், நீங்க வந்து இருக்க பலத்தோட நீங்க போங்க, ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவார். ஐயா எனக்கு ஒரு ஷீட் தான் தெரியாது, அதிகமெல்லாம் தெரியாது அப்படிங்க. இல்ல 6வது 2 மணி நேரம் நடத்தணும், அதனால எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணி எழுதி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஜெபம், 2வது ஆராதனை பாடல், 3வது சங்கீத பகுதி, 4வது சாட்சி பகுதி, 5வது அறிவிப்பு பகுதி, 6வது செய்தி பகுதி, 7வது காணிக்கை பகுதி, 8வது முடிவு ஜெபம், 9வது ஆசீர்வாத ஜெபம், 10வது தனிப்பட்ட ஜெபம். அப்படி டைம் போட்டு எழுதி கொடுத்துட்டாரு. 2 மணி நேரத்துக்கு எழுதி கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன கீபோர்டு இருக்குது, கீபோர்டு இருந்தாலும்
எனக்கு அப்பெல்லாம் வாசிக்க தெரியாது, சும்மா பையன் ஆசைப்பட்டா நான் வாங்கி வச்சேன், என்னமே தெரியல. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நடத்துறது அப்படின்னு சோகம் பண்ணி 2-3 பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டை எடுத்து வச்சுட்டு முதல் நாள் போய் நான் நடத்துறேன். 2 மணி நேரம், அரை மணி நேரத்துல முடிச்சுட்டேன். அதுக்கு மேல என்ன செய்யணும் எனக்கு தெரியல. நான் அன்னைக்கு விசுவாசம் 4 பேர் வந்திருக்கிறாங்க. நான் சரண்டர் ஆயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை மன்னிச்சுக்கங்க, நான் வந்திருக்கேன், இனிமேல் நான் நல்லா ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரு, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு நான் கேட்கிறேன். அந்த நேரமே எல்லாரும் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அடுத்த முதல் வாரம் முடிஞ்சிருச்சு. 2வது வாரம் எனக்கு தெரிஞ்சதை என்னென்னதை எடுத்து நான் எழுதி, நான் பைபிள் படிச்சிருக்கேன், அட்டை டு அட்டை எதுவுமே மனசுல தங்காது, இது வரைக்கும் தங்காது. ஏன்னா எப்பயுமே செய்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா ஆண்டவர் வேலையை கொடுப்பாரு, பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா வேலையை கொடுப்பாரு. எந்த இப்ப இன்னைக்கு நடத்துறது நாளைக்கு எனக்கு ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆனா ஆண்டவர் எப்படிதான் பயன்படுத்துற எனக்கே தெரியாது. அந்த புல்பிட்ல இருந்தாலும் என்னையே மறந்துடுவேன் நான். அந்த மாதிரி சூழ்நிலையில 2வது வாரம் ஏறி 1 மணி நேரம் நடத்தணும். 1 மணி நேரம் ஆண்டவர் நடந்து கிருபை பண்ணார். அப்ப ஆண்டவரே நீங்க அழைச்சது உறுதியாக நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஊழியத்துக்கு நீங்க அழைச்சது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு மனசு கேள்வி. ஏன்னா என்னத்தே நடத்துறேன், என்னத்த பாரு முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, எனக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஜெபத்துல இருக்கிறேன். அப்ப என்னன்னா மூப்பருடைய மகன் இருக்கிறாங்க, பாப்பா மாதிரி இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு ஏதோ விஷகடினால பூரா பக்கம் புண்ணு சுரிஞ்சா ரத்தமா வரும், அப்படி சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த மூப்பர் சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் பாப்பாவுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க, நாங்கள என்னன்னா மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்தா நிக்கல அப்படின்னாங்க. நான் எப்பயுமே ஒரு பாட்டில் எண்ணெய் வச்சிருக்கேன், அந்த எண்ணெய் எடுத்து நான் ஜெபம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை 2வது வாரம் முடிஞ்ச ஒரு பாடு அந்த பாப்பா கூப்பிட்டு ட்ரெஸ்ஸை இது பண்ணிட்டு கை காலில் பெட்டெக்ஸ்ல எல்லா பக்கம் என் கையால தொட்டு இயேசு நாமத்துல நான் ஜெபம் பண்ணி வைக்கிறேன், இந்த இது இல்லாம போன சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வர முற்றில் இல்லை, அந்த 6 காயமாயிடுச்சு. அப்பதான் நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நான் உணர்ந்தேன். அது மாதிரி நான் சொல்லிட்டேன், நான் 10வது இங்கிலீஷ் ஃபெயிலு, ஆனா எனக்கு படிப்பறிவு இங்கிலீஷ்ல அதிகம் தெரியாது. என்னால் ஆண்டவர் அழைக்கப்பட்டு நான் வந்திருக்கிறேன், ஆனா ஆண்டவர் சொன்ன வழியில நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த எண்ணெயை தொட்டு வச்சு ஜெபம் பண்ணிடுறேன். அடுத்த வாரம் நல்லா இருக்கு அங்கே போன்ல சொல்றாங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மேல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே எனக்கு பெருமையை கொடுக்காதீங்க, பெருமையை கொடுக்காதீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யல, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை வெட்கப்பட விட்டுறாதீங்க, ஆண்டவரே உங்களை நம்பி தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த ஒரு என்ன பண்ணிட்டாங்க, நடக்கோட்டையில இருந்து ஒரு குடும்பத்தோட 5 பேர் நம்ம சின்ன தம்பி மாதிரி இருக்காங்க, இதயத்துல ஓட்ட ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க நான் சொன்ன அந்த மூப்பர் சிஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஜெபம் பண்ணி விடுங்க, இவ்வளவு காசு வருது, மொத்தம் 5 பிள்ளை இருக்காங்க, 4 பொம்பளைக்குள்ள ஒரு பையன், இந்த பையனுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா ஆண்டவரே போன வாரம் மாதிரி பெரிய அற்புதத்தை எனக்கு காட்டல அப்படின்னு சொல்லி என்னைய தடவை புதுசு ஜெபம் பண்ணி விட்டேன். போய் டெஸ்ட் போகல, நார்மலா இருக்கு, மருந்து மாத்திரையில சரி பண்ணிடலாம், என்ன கவலைப்படாது. இன்னைக்கு குடும்பத்தோட ரசிக்கப்பட்டு வர்றாங்க, 5 பேரு குடும்பத்தோட வர்றாங்க, இன்னைக்கு புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் மேலும் மேலும் எனக்கு அந்த ஒரு வல்லமையே அவருக்குள்ள எனக்குள்ள அவர் இருக்காரு நான் உணர்ந்துக்கிறேன். அதுக்கடுத்து வர கல்யாணம் முடிஞ்சு அப்ப பான்பிரிவு விற்பாங்க, பான்பிரிவுக்கும் பக்கத்துல ஒரு 10 குடும்பம் இருக்காங்க. அதுல கல்யாணம் ஆகி 2 வருஷம் குழந்தையே இல்லை அவங்களுக்கு. அப்ப கேள்விப்பட்டு சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அடிகுலாயிரம் தண்ணி அடிப்பாங்க போவாங்க. அப்போ ஜெபம் பண்றப்ப கேட்டிருக்காங்க, வந்து ஐயா ஜெபம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி 2 வருஷம் குழந்தை எல்லாம் வந்தாங்க. ஜெபம் பண்ணி ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்படி ஆண்டவர் எனக்குள்ள என்னை பயன்படுத்தின ரொம்ப நாங்க பிடிச்சுக்கிட்டேன். ஆண்டவர் பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு, என்னை மேல 4 விசுவாசிக்கு 30 விசுவாசிக்கு வர்றாங்க, சர்ச்சுக்கு 30 பேர் வர்றாங்க. அது மாதிரி ஆண்டவர் எனக்கு பல இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்ப நான் அங்க இருந்து இங்க வண்டி ஓட்ட வரணும்னா திண்டுக்கல்ல வண்டி இருக்கு, 6:30 நான் எடுக்கணும். அப்ப என்னால வர முடியல, 2 வருஷம் அங்க இருந்தேன். அப்ப ஒரு பெரிய மூத்தவர் ஐயா இருக்கிறார், நீங்க சர்ச்சை பார்த்துக்குங்க, நான் சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வண்டி ஓட்ட வரணும். இங்க திண்டுக்கல்ல ஒரு வருஷம் இருந்தேன்.
அப்புறம் என்ன வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் அங்க வந்து ஒரு சிரமமா இருந்துச்சு. காந்தி கிராமம் பக்கத்துல அவங்க வீடு பார்த்து நான் இருந்தேன். அப்பதான் வந்த பார்த்தா எனக்கு அருமையான அன்பு தானியல் ஐயா கடவுளை பழக்க வழக்கம் பழக்கிறார். எப்படின்னா, அங்க ஒருத்தர் என்னை கூட்டு வந்தவர் பாண்டின்னு ஒருத்தர் கருப்பா இருப்பாரு, அவரு போன் நம்பர் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு நான் அந்த ஸ்கூல் போறேன். போன உடனே கேட்ல நிக்கிறாரு. பார்த்தா என்ன பாண்டின்னு சொன்னா, இவரு பார்த்தா சர்ச்சுக்கு போற மாதிரி இருக்காரு. எனக்கு பயந்து, ஐயா உங்க பேர் பாண்டியா அப்படின்னு கேட்டேன். ஆமா பாண்டியா அப்படின்னா, இல்லையே நீங்க சர்ச்சு போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி என்னை உள்ள விட்டாரு. நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லுல போட்டா டானியல் பிரதர்ன்னு வருது. என்னங்கய்யா பாண்டி டானியல என்ன காணுங்க அப்படின்னு நான் ஒரு போன் நம்பர் வாங்கிட்டு, ஐயா நீங்க வண்டியில இருப்பேன் வாங்க உங்கள்ட்ட நிறைய பேசணும்னு சொல்லி நான் வந்துட்டேன். வந்து ஒரு முறை அப்ப முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு வர, எப்பவுமே எனக்கு ஜெப வர வந்து என் ஜீசஸ் வேண்டுதே. எந்த நேரம் எங்க நேரத்தினாலும் ஜெபத்துல இருப்பேன். வண்டியில தான் பைபிள் எல்லாமே இருக்கு. எப்பயுமே ஒரு வசனம் ஓட இல்லாட்டி மீட்டிங் ஓட. அப்ப நான் கேட்டுக்கிட்டு வந்துட்டார். அப்ப நான் அவரோட இவரு என்னோட பழக்கம் கொஞ்சம் அதிகமா பழக்கமாயிடுச்சு. அப்ப சொன்னாரு, ஐயா சின்னால ஒரு சர்ச் இருக்கு, சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க 3 பேரு, இதுல இன்னொருத்தர் அறிமுகப்படுத்தின அர்ஜுனன் ஐயா இருக்காரு. அவர் காந்தி கிராமத்துல ஜீப் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து செக்யூரிட்டியா இருக்காரு. அப்ப அவரு என்னோட போக வர பழக்கம். ஏற்கனவே ஜேம்ஸ் ஒரு பிரதரோட அங்க செம்படி சர்ச்சுக்கு போவார். அப்புறம் என்னோட சேர்ந்து இவரு செபிக்க ஆரம்பிச்சார். அப்ப ஆண்டவர் திட்டம் எனக்கு வெளிப்படுத்தினாரு. இந்த திருமலை மலையாடி வாரத்துல 24 hours ஜெபம் பண்ணும்படியாக ஆராதனை கூட ஒண்ணு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு. அப்ப 3 பேர் போய் திடீர்னு ராத்திரில போவோம் இல்லாட்டி பகல்ல போவோம். அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் எப்ப நடத்துவாருன்னு தெரியல, நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப வர்ஷிப் எப்படி நடத்தணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்க்கதரிசனம் என்ன அதிகமாகணும் அப்படின்னா வேண்டிக்கிட்டே இருந்தேன். அப்ப சங்கட பிள்ளைன்னா இங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி வரையான முதல் நாள் வந்தனைக்கு நம்ம தேவாசிரியர் தீர்க்கதரிசனம் நிறைய சொன்னாரு. இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற நான் என்ன நினைச்சு வந்தேனோ அப்படியே அவரால் பிடிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நான் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கறதுனால ஒரு மெசேஜ் நிறைய கொஞ்சம் எனக்கு உந்துதலாகி இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குற பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொண்டு போறாரு. அப்படி இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை கொண்டு போறதுக்கு ஆண்டவர் கொண்டு வர. அதே மாதிரி உங்களை எல்லாம் ஆண்டவர் மத்தியில நான் ஒரு சகோதரனாக உங்களோடு இணைவதற்கு, உங்களோடு தெரிவிப்பதற்கு என்னை ஆண்டவர் ஐக்கியப்படுத்த ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ராமநாதன் போனா நான் போகவே மாட்டேன். ஏன்னா நமக்கு ஊழியம், 2வது சபை, 2வது ஆண்டவர் காரியம் 24 மணி நேரம் இருக்கு. இன்னைக்கு நான் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஆன்லைன் பிரேயர் நடத்துறேன். 3 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய பகுதி என்னன்னா நீதிமொழிகள் தான் ஃபர்ஸ்ட் எடுத்ததே. 1ஆம் தேதியா 1ஆம் அதிகாரம், 2ஆம் தேதியா 2ஆம் அதிகாரம். இதே மாதிரி 3 வருஷம் தொடர்ந்து அந்தந்த மாசம் நடத்தி இன்னைக்கு 25 பேர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அதிகாலையில. இப்படி ஆண்டவர் பல காரியங்களை எனக்குள்ள ஆண்டவர் பெரிய கிரிகளை செய்தார். இன்னைக்கு என்னன்னா இந்த இடத்துக்கு நான் சாட்சி சொல்லும்படியாக இந்த இடத்துக்கு ஆண்டவரால அழைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்டெப்பா எப்படி பிரிகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் உயர்த்துறத நான் பாக்குறேன். நான் எதுவுமே இன்னைக்குமே விரும்ப மாட்டேன். ஆண்டோட பிரசன்னா இருக்கா, ஆண்டவர் என்ன கூட இருக்கா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இன்னொன்னு சொன்னாரு. இப்ப அந்த ஒவ்வொரு ஸ்டெபத்துக்கு போறதுக்கு நான் அதிகமா ரொம்ப நாள் நான் வானத்தின் வாசல் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். வானத்தின் வாசல் அங்க கொஞ்சம் எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி என்னன்னா ஒரு வேலைக்காரன் மாதிரி கொஞ்சம் இது மனசுக்கு கொஞ்சம் சங்கடம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஆண்டவருக்கு நான் ப்ரே பண்ணேன். ஆண்டவரே சனிக்கிழமை ஒவ்வொரு ஸ்டெபத்துக்கு கரெக்டான இடத்துக்கு போகணும் நான் காட்டுன்னு சொன்னப்ப சொன்னாரு, இந்த வேனோட நீ அங்க போ, உனக்கு தேவையான உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பெரிய தடைகள் என்னன்னா போன 27ஆம் தேதி பஞ்சபடி பிரிவுல ஒரு ஆக்சிடென்ட். 2 பசங்க போயிருக்காங்க, வாலிப பசங்க ட்ரிங்கிங் டிரைவ்ல போயிருக்காங்க. பஞ்சபடி பிரிவு தாண்டி ஓட்டி போன ஸ்பாட்லயே காலி. பின்னாடி உட்காந்து போனவே வண்டி ஒரு 5 குட்டிகள் அடிச்சு எந்திரிச்சாங்க. என்னன்னா என்னுடைய வாகனம் 3 மணிக்கு ஸ்கூல் விட்டு பிள்ளைகளை ஏற்றிட்டு போறேன். நான் போறேன், ரோட்டுக்கு மேல அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன பண்ணேன், எனக்கு பின்னாடி வந்த வண்டிக்காரன் ஏன் வண்டி தான் அடிச்சுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அப்போ வாக்குமூலம் கொடுத்து அங்க எஸ்ஐ எல்லாம் வராங்க. போன வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க. வண்டியை அரெஸ்ட் பண்ணணும், என்ன சொல்றோம் வண்டி தான் சொல்றாங்கன்னு சொல்லி பயங்கரமான குழப்பம்.
இங்க ஜெபத்துக்கு போறதுக்கு 10-15 பேர் ரெடி பண்ணிட்டான். நான் வர்றேன்னு சொல்லி ஆண்டவருக்கு உறுதி கொடுத்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ நினைத்தது தடைப்படாது. அது மாதிரி நீங்க ஒரு வசனம் 2 வசனம் போட்டிருக்கீங்க, அது எனக்கான வசனம் தான். இந்த நேரத்தில் ஆண்டவர் வார்த்தை பயங்கரமா இருக்கும், இதை நீ கண்ணால பாப்பேன்னு சொல்லி அந்த வசனத்தோட ஆண்டவர் பேசுறாரு. அப்ப என்னுடைய வேதனை பூரா நம்ம டானியல் பிரதர் தெரியும். அவரு என்ன திடீர்னு வல்லேன்னு சொல்லிடுறாரோ, நம்ம எல்லாம் ஆயுதப்படுத்திட்டோமே அப்படி அவரு ஒரு புலம்புறாரு. அப்ப எனக்கு சனிக்கிழமை காலையில 7:30 வரைக்கும் என்னால கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா திடீர்னு போன் பண்ண வண்டியை ஸ்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, போய் ஒருத்தர பேசு அப்படின்னு உணர்த்தப்ப என்னன்னு கேட்டப்ப ரவி சொல்லி இருக்கிறாரு, டீம் காலேஜ்ல இருக்காரு. அப்ப அவரு எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு. அது மாதிரி எனக்கு ஒரு காலத்துல அவங்களோட திராட்சை போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவரை பார்த்தது நான் 2017 பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்தப்ப நான் பார்க்கல. சரி என்னமோ ஒன்னாவது அவர் வீட்டுக்கு போனா அங்க இருக்க அந்த அம்மா சொல்லிட்டாங்க, ஐயா தோட்டத்துக்கு போயிட்டாரு, நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போறேன், அங்க ஒரு கைலியோட அந்த கத்திரிக்காய் நாட்டில் வேலை பார்த்து தம்பி நல்லா இருக்கியா, கொஞ்ச நாள் ஆளவே தானா அப்படின்னு ஒரு சாதாரணமா பேசினார். அப்ப நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி நம்ம வண்டியை ஜீசஸ் சொல்லி இந்த ஆளை தட்டிச்சுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, இது என்ன தெரியல, நான் ஜபத்துக்கு வேற போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். யாரு இங்க இருந்து வந்திருக்காங்க, இங்க இருந்து தாங்க கொடுத்துருக்காங்க தேசை. அப்ப எனக்கு ஒரு என்ன போட்டாலும் எடுத்து போய் டக்குன்னு அதே செகண்ட்ல போனை போட்டே அவர் என்ன பேசு அப்படின்னு சொல்லி உடனே பேசினாரு. உடனே பேசும்போது இவரு பேசுற, என்னன்னே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற, எப்ப ஜாயின் பண்ணி, இப்பதானே ஜாயின் பண்ணேன், என்னங்கய்யா சொல்லுங்கயா அப்படின்னு. என்னங்க ஜீசஸ் வண்டியை தேடி கேவி ஸ்கூலுக்கு போனீங்களாமே, அந்த வண்டி எங்க வண்டிங்க, என்னுடைய பையன், அந்த மேல எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப, இல்லங்கய்யா நம்ம வண்டியை அடிச்சிருக்காரு 2-3 வண்டிக்காரங்க சொன்னாங்க. நான் அதை நம்பவே இல்லை, எல்லாம் புராண சொல்றாங்கன்னு நான் ஒண்ணுமே செய்யலங்கயா. அப்படி எந்த பிரச்சனையும் வர நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருக்கியா அப்படி சொல்லி லவுட் ஸ்பீக்கர்ல எனக்கு காதாரங்கள். அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஐயோ லாக் பண்ணிட்டா எப்படி, அன்னைக்கு பயங்கரமான அந்த ஜபத்துக்கு ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் ஆண்டவர் நடத்தினார். அப்படி அந்த நேரத்துல அப்போ 7:30 மேல எல்லாம் வீட்டுல உட்காந்துட்டாங்க. சின்ன பிரிவுல இருக்கிறாங்க. ஐயா நான் குளிக்காம அங்க கூட குளிச்சுக்கிறேன், இல்லைங்கயா குளிக்கான்னு சொல்லி உடனே குளிச்சு வண்டி எடுத்துக்கு அங்க ஜபத்துக்கு போனா அதை கொண்டு பெரிய அபிஷேகம். அன்னைக்கு ஜெபம் பண்ணிருக்கு, மின்னல் மாதிரி மேகத்தவங்க அடிச்சு கீழே விழுந்து பயங்கரமான அபிஷேகத்துல ஆண்டவர் நிரப்பினார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டு எத்தனை எனக்கு அதிகமா எனக்கு ஊழியத்தை தடை வருது வீட்டுலதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பெரிய நீ ஊழியம் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தடைகள் வீட்டுல இருந்தே வர, நீ இருந்தார் இல்லாட்டி போயிட்டு நான் ஆண்டவரை பிடிச்சிருக்கேன். இதே லைன்ல இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை கம்பீரமா நடத்தி வந்துகிட்டு இருக்கார். பெரிய பெரிய இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கார். அந்த இடத்துல யாருக்கும் நம்ம ஜெபமான அந்த இடத்துல அற்புதத்தை கண்ணு முன்னாடி ஆண்டவர் காட்டுறார். எனக்கு என்னன்னா ஐயாவுக்கு தெரியும், நான் எப்படி எந்த நேரத்துல நான் சொல்லுவேன். நிறைய பேரோட பேசுறாரு, ஒண்ணு பழகிட்டீங்க, ஆண்டவருக்குள்ள இருந்தா மட்டும் அவங்கள பழகணும், நம்ம அவங்களை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுவான், திருப்பி அடிச்சான்னு சொல்லுவான், அவங்க ஆண்டவர் கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. அதே மாதிரி நானு டானியல் ஐயா அர்ஜுன் ஐயா இந்த வேலையை இந்த பகுதியில் நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். யார் லிஸ்ட் போட்டு இந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண வர்றாங்களான்னு கேட்க, அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆண்டவர் என்னை இன்னைக்கு வரைக்கும் சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். சாட்சியா நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் என்னை நடத்திட்டு வரார். எத்தனையோ காரியங்கள்லாம் நடக்க செய்திருக்கிறார். அப்படி தேவனை நம்ம இறுக்கி பிடிக்கும் போது நானா நினைப்பேன், ஒவ்வொரு நேரம் வண்டியில போகும்போது என்னையே மறந்துடுவேன், நானா வண்டி ஓட்டுறேன், நானா அப்படி எத்தனை நான் சிந்தனை பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா ஆண்டவர் கூட அந்த வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், அதுலதான் அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை எழுதி இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டு வரார். அது மாதிரி கடவுள் பெரிய காரியங்களை அந்த அற்புதங்களை என் கண்ணு முன்னாடி செஞ்சு அந்த இடத்துல பெரிய இதெல்லாம் கண் கூட பார்க்க வைத்தார். அதே மாதிரி இன்னைக்கு பெரிய பெரிய இடங்களுக்கு செபிக்க கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி போறதுக்கான எத்தனையோ பள்ளிக்கூடத்தை கேள்வி பள்ளிக்கூடத்தை பத்தி தெரியும், லீவே கிடைக்காது. சனிக்கிழமை கூட ஸ்கூல் வைப்பாங்க. ஆனா இங்க ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு போறதுக்கு, 6ஆம் மணிக்கு போறதுக்கு, அங்க 2ஆம் சனிக்கிழமை லீவு அங்க போறதுக்கு, அது மாதிரி இங்க எல்லா காரியங்களும் கலந்துருக்க ஆண்டவர் எனக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து என்னை சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு கொடான நன்றி செலுத்துகிறேன்.